2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி தான் வந்து எப்புட்றா. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்த ஒரு பக்காவான காமெடி ட்ராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து யூடியூப் மாரியான பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. படத்தோட லிங்க்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். முடிஞ்சா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாண்டிச்சேரியில ஒரு இரவு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாரி தான் இந்த கதை ரன் ஆகுது. ஸோ ஒரு 6 கதை ரன் ஆகுது. இந்த 6 கதையில மெயின் கதை அப்படின்னு பார்க்கும்போது எம்எல்ஏ தாஸ். ஸோ இந்த எம்எல்ஏ தாஸுக்கும் அவரோட முன்னாள் அடியாளா இருந்தக்கூடிய கதிர் அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு மோதல் உண்டாகுது. இந்த கேங் வாரா மாறப்போக அந்த கேங் வார்ல நிறைய எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் உண்டாகுறாங்க. இந்த சைடுல எம்எல்ஏக்கு ஒரு காரியம் ஆகணும். அதுக்காக ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணவும் செய்றவர். இதை தாண்டி படத்துல வந்து மெயின் ஹீரோக்கும் அவருக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஃப்ரெண்டு எந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதல் வந்து தோல்வியாயிருச்சுன்னு இவர்கிட்ட பிரச்சனை எழுதிட்டு வருவாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு குட்டி குட்டியான கதைகள் ரன் ஆகுது. இந்த எல்லா கதையுமே கடைசி எப்படி கனெக்ட் ஆகுது, இதை சுத்தி தான் இந்த படத்தோட கதைக்களம் ரன் ஆகுது. ஆக்சுவலி ஒரு 1, 2, 3 கதைகளை வந்து கனெக்ட் பண்ணி ஒன்னா சேர்க்கறதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க 6 கதைகள் மேல எடுத்து அந்த 6 கதைகளை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம கடைசியா வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ண மாதிரி தான் இந்த படம் இருக்கு. பட் நடுவில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியான ஸ்டோரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுல பர்டிகுலரா சொல்லணும்னா ஹீரோக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கலே கிரிஞ்சா இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்ப மத்தது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல இந்த எல்லா கேரக்டர்ஸுமே கனெக்ட் பண்ணி ஒரு சில இடங்கள்ல ஃபன்னா ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ஃபன்னுமே ஒரு 25% தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதாவது ஒரு 100% எஃபெக்ட்டுக்கு வந்து 25% அந்த படத்துல காமெடி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படிங்கனால ஒரு பிலோ ஆவரேஜான ட்ராமா தான். ஸோ எனக்கு இந்த படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. ஆக்சுவலி இத்தனை கதைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்றதுக்கு பதிலா ஒரு 3 கதை 4 கதை மட்டுமே ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி 3 வந்து பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் 6 கதைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அது ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் பண்ணல. அதுதான் வந்து இந்த படத்துல ஒரு பெரிய நெகட்டிவ். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.